அன்னை தமிழுக்கு வணக்கம். தஞ்சை சிறுகதைகள். நாடக வாத்தியார் தங்கசாமி. சி.எம். முத்து அவர்கள் எழுதிய சிறுகதை நாடக வாத்தியார் தங்கசாமி. குரல் தஞ்சை முத்தமிழ். தஞ்சை இடையிருப்பு கிராமத்தை தாய்மண்ணாக கொண்ட முத்துதான் உண்மையான கலைஞன் என்பதை நெஞ்சின் நடுவே கரிச்சோறு ஆகிய நாவல்கள் மூலம் நிரூபித்துக் கொண்டார். மேலத்தஞ்சை வாழ் மக்களின், குறிப்பாக கள்ளர் மரபினரின் வாழ்க்கையோடு அந்த மண்ணின் மனதையும் பொய்மை களவாது முத்து வெளிப்படுத்திய கலை வடிவம் படிப்பவரை தன் வயப்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னால் மிகையில்லை. 70களில் எழுத ஆரம்பித்தவர் நாட்டுப்புற பாடல்களில் ஈடுபட்டு கொண்டு நாட்டுப்புற கலையை மேடையேற்றினாலும் சிறுகதை வடிவத்தில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்திருக்கிறார். நாடக வாத்தியார் தங்கசாமி. நாடக வாத்தியார் தங்கசாமி இந்த பொழப்புக்கு வந்து வல்லுசா 30 வருஷம் ஓடியே போச்சு. அவருக்கு இப்போக்கி வயசு தோராயமாக 65 தாண்டி வச்சுக்கிட்டாலும் அவர் நாடகம் பழக்க வந்ததெல்லாம் அவரோட 15வது வயசில் தான். அந்த 15வது வயசில் அவருக்கு நாடக ஞானமெல்லாம் அத்துப்படியாகி போயிடுச்சு. அரிச்சந்திராவிலிருந்து ஆரம்பித்தா ராம நாடகம், பவளக்கொடி, வள்ளி திருமணம், சத்தியவான் சாவித்திரி, நல்லதங்கால், நந்தன் சரித்திரம் அப்படின்னு பல நாடகத்தில் கரை கண்டு போயிருந்தாலும் அவர் தனக்குன்னு மெயினாக வச்சுக்கிட்டதெல்லாம் அரிச்சந்திராவை மட்டும்தான். அந்த நாடகம்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவருக்கு மட்டும்தானா நாடகத்தில் வேஷம் கட்டிக்கிட்டு நடிக்க வந்த பல பேருக்கு அதுதான் இஷ்டம். அவரோட 14வது வயசுலேருந்து 35வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டில் 500 நாடக மேடையாவது ஏறி இருப்பாருன்னு தான் தோராயமாக சொல்லணும். கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டா அதை தாண்டித்தான்னு வச்சுக்கோங்க. அவரோட 14வது வயசில் முதலாக உள்ளூர் நாடகத்தில் லோகிதாசனா வேஷம் கட்டி ஜனங்களோட பரிதாபத்தையும் பாராட்டையும் வெகுசாக பெற்றுக்கிட்டதில் இன்னாமல் நாடகம்தான் இப்போ பொழப்புன்னு அன்னைக்கு நெஞ்சில் உறுதி ஏற்றிக்கிட்டவர் தான் இந்த தங்கசாமி. தங்கசாமிக்கு நாடகம் பழக்கி கொடுத்தது ஆறுங்கிறீங்க? தஞ்சாவூர் ஜில்லா ஊத்துக்காடு மொட்டை வாத்தியார் தான். அந்த மொட்டை வாத்திக்கு பேரெல்லாம் கூட உண்டு. தங்கவேலுன்னு அழகான பேர். அவர் வயசை ஒத்த மனுஷங்க தங்கசாமியோட குருநாதரை தங்கவேலுன்னு கூப்பிட்டு பார்த்ததே இல்லை. மொட்டை வாத்தியாருன்னு தான் கூப்பிட்டு பார்த்துருக்காரு இவர். தங்கசாமி கூட ஆர்கிட்டையாவது இவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்ப மொட்டை வாத்தியார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவார். ரொம்ப நாள் வரைக்கும் அவர் பேர் மொட்டைதான்னு ஒரு சந்தேகம் தங்கசாமிக்கு நெஞ்சில் இருந்துச்சு. கேட்டு தான் பார்த்துருவோமேன்னு மொட்டை வாத்தியார்கிட்டையே போய் கேட்டார். துணிஞ்சு கேட்டு விட்டாரே ஒழிய உள்ளுக்குள்ளே நடுக்கும். அவருக்கு வாத்தியார் தப்பாக எடுத்துக்குவாரேன்னு தான் கூனி குறுகி போய் நின்றுக்கிட்டு இருந்தார். நடுக்கமாக போயிடுச்சு. என்ன துணிச்சலாக கேட்டுவிட்டோம் அப்படிங்கிற கவலை தான். மொட்டை வாத்தியார் கேட்டதுக்கு பதில் சொல்லாட்டி கூட பரவாயில்ல தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போகிறோம் அப்புறம்தான் புத்தியில் படுது. மொட்டை வாத்தியார் இதுக்காக ஒன்றும் கோச்சுக்கலை. ஆனால் பேசாமல் குந்திருக்காரே. டக்குன்னு செவில் 4 கொடுத்து 4 வார்த்தை பேசி விட்டா கூட தேவலாம் தான். அவர் மௌனம்தான் இவருக்கு சில்லா நொறுக்கிட்டு இருக்கு. மொட்டை வாத்தியார் மேலே தங்கசாமிக்கு ரொம்ப இஷ்டம். நெசமும் விடாமல் அவர் ஆன்னு மூச்சு விடாமல் இழுத்து பாடுறதும், வெட்டி பாடுறதும், சுளுக்கி பாடுறதும், ஜாலக்கு பண்ணுறதும் காதுக்குள்ளே தேவாமிர்தமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. எம்பிட்டு மரியாதை வச்சுருக்காரு தங்கசாமி அவர் மேலே. நிமிஷமாக மொட்டை வாத்தியாரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பார் இவர். குரு பக்தி அப்படி ஒரு பக்தி. அவர் சொல்லி கொடுக்குறதுல பாட்டும் வசனமும் நடிப்பும் நெஞ்சில் டேப்பாக பதிஞ்சு போயிடுச்சு. தங்கசாமி தான் வீட்டுக்குள்ளே மாட்டி வச்சுருக்கிற அநேக சாமி படத்தோட மொட்டை வாத்தியார் படம் தான் முக்கியப்படுத்தி மாட்டி வச்சுருந்தார். நெத்தியில் சந்தனம் போட்டு வச்சு பூ போட்டு லைட்டு கொடுத்து கூட வச்சுருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். அவர் குருபக்தியை மதித்ததால தான் இன்னிய வரைக்கும் நாடகத்தில் கிடந்து ஒலண்டு இந்த ஆளை ஓஞ்சி போய் குந்த போகிறதும் தங்கசாமி மட்டும் பாட்டில் கெட்டிக்காரன் இல்லையா என்ன? ரேடியோ பெட்டி மைக்கு இல்லாமல் ஒரு பர்லாங் தூரத்துக்கு கேட்கும்படியாக பாடுவார் ஆசாமி. ஆண் இழுத்து ஆண் வெட்டி பாடிய பெட்டிக்காரனுக்கும் சட்டிக்காரனுக்கும் டவுசர் கிழிஞ்சு போயிடாது. என்ன குரலுடா சாமி அது? தவளை டகன்னு உருட்டுற மாதிரிலாம் ராகத்தை இழைச்சி விடுவார். தவளை கக்கரக்கா காக்கிற மாதிரிலாம் குரல் உருண்டு வரும். பாட்டை எம்பிட்டு ருசிப்படுத்த முடியுமோ அம்பிட்டுக்குள்ளே ருசிப்படுத்திடுவார். இவர் இழைச்சி பாடுற ராகத்தை கேட்டு எம்புட்டு இடத்துல எம்புட்டு பொம்பளைங்க மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. ஐயையோ, அதெல்லாம் தனிக்கலடா சாமி. இவரோட குருநாதரை மொட்டை வாத்தியார்னு 2 பொண்டாட்டிக்காரருங்க, 5 பிள்ளைங்க வேற. மொட்டை வாத்தியார் மட்டும் உசுரோட நல்லபடியாக இருக்கிற காலத்தில் நினச்சிருந்தாருன்னா எவனோ ஒரு ராஜன் 96 பொண்டாட்டி கட்டியிருந்தாரமே அது மாதிரி கட்டியிருந்திருக்கலாம்.
அவரு தான் மனஞ்சலிச்சு போய் வேண்டாம்னு விட்டுட்டாரு. பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு வந்தது, சேர்த்துக்கிட்டு வந்து கட்டிக்கிட்டது தான். அவரோட வேஷம் கட்டிக்கிட்டு சந்திரமதிய ஆக்கிட்டு பண்ணிக்கிட்ட பொம்பளை. சீச்சி பொண்ணு அவரை உடுவனா தொடுவனான்னு இருந்து இம்சை பண்ணில கட்டிக்கிட்டா மனுஷி. ஆ எங்கிருந்தோ ஆரம்பிச்சு எங்கேயோ இல்லை போகுது கதை. தங்கசாமி மொட்டை வாத்தியாரை பார்த்து எப்படி மொட்டைன்னு உங்களுக்கு பேர் வந்துச்சுன்னு கேட்டார்ல. அதுக்கு ஒன்றும் மொட்டை வாத்தியார் கோச்சுக்கலை. அதில் கோச்சுக்கிறதுக்கு தான் என்ன இருக்குது? அவரை செத்த நேரம் மௌனமாக குந்திருந்துட்டு சொன்னார். அந்த கதையை ஏன் கேட்குற தங்கசாமி? எங்கள் அம்மா அப்பா வெகு நாளாக கல்யாணம் ஆகி 10 வருஷ காலமாக குழந்தை இல்லாமல் தவிச்சு தவம் இருந்து என்னை பெற்றாங்களாம். எங்களோட குலதெய்வம் கொரடாச்சேரிக்கும் பக்கத்தில் கீழந்தங்குடி மகமாயை வேண்டிக்கிட்டு அங்கே பரட்டம் பரண்டு பாடக்காவடி தூக்கி பால் காவடி எடுத்து உடம்பெல்லாம் ரணமாவரப்பெல்லாம் அழகு காவடி எடுத்து என்னென்ன சிகிச்சை ஆக்கின பண்ணி அப்புறமா நான் பிறந்தேனா. ஆம்பளை பிள்ளையா பிறந்ததில் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பரம சந்தோஷம். அதில் தான் குழந்தை இல்லாமல் இருந்த 10 வருஷ காலத்துக்கு மேலே 10 வருஷ காலத்துக்கு என் பிள்ளைக்கு உன் ஜன்னிதிக்கு வந்து மொட்டை போட்டு முடி இறக்கி காணிக்க வச்சுவிட்டு போகிறேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம் பெற்றவங்க. முடி முளைக்கிறதும் மொட்டை அடிக்கிறதும் ஆகி போனதில் நான் 10 வருஷ காலம் மொட்டை தலையாவே விளையாண்டுக்கிட்டு கிடந்தனா. அதில் எங்கள் அம்மா அப்பா வச்ச தங்கவேலுங்கிற பேர் விட்டு போய் ஜனம் அம்புட்டும் மொட்டைன்னு வச்ச பேர் தான் நிலச்சி போச்சு. ஊருக்குள்ளே ஆருக்கும் தங்கவேலுன்னா சுழுவாக தெரியாது. மொட்டைன்னா டகார்னு புரியும். நான் நாடகம் வந்த வாத்தியார் வச்சு பழகிட்டு நானே வாத்தியார்னு வந்ததும் மொட்டை வாத்தியார்னு கூட கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கதை போல சொல்லி முடிச்சாரு. கூத்துடா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு தங்கசாமி. தங்கசாமிக்கு கூட மொட்டை வாத்தியார் 2வது பொண்டாட்டி கட்டிக்கிட்ட சமாச்சாரமெல்லாம் கூட தெரியும். அதை பற்றி கூட லேசாக நினச்சி பார்த்துக்கிட்டாரு மொட்டை வாத்தியார். மேடையில் ஏறி நடிக்கிற காலத்தில் சக்கரை வேஷமோ நக்கரை வேஷமோ போட்டுக்க மாட்டார். செத்த நாளி வந்துட்டு போகிற சைடு ஆக்டும் பண்ண மாட்டார். வேஷம் கட்டிக்கிட்ட ராஜபாட் மட்டும்தான். அவர் மெயின் ஆக்ட் பண்ணிக்கிட்டு நடிக்கிறப்பெல்லாம் எம்புட்டோ பேர் போன பொம்பளைங்களோடலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நடித்து வர்ற காலத்தில் திருவாரூர்லேருந்து ஒருத்தி சந்திரான்னு அவரு கூட மெயின் ஆக்டாக நடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த குட்டி மொட்டை வாத்தியார் ராகத்துக்கோ நடிப்புக்கோ ஈடு வரலைனாலும் மொட்டை வாத்தியார் தான் நடிக்கிற மேடையெல்லாம் அவள் தான் ஜோடியாக போட்டுக்குவார். அப்படி 2 பேரும் ஜோடியாக நடித்து வர்ற காலத்தில் ஜனங்க எல்லாரும் அவரையும் அவளையும் சம்மந்தப்படுத்தி பேசிப்பாங்களாம். இது விஷயம் மொட்டை வாத்தியாரு காதுக்கும் சந்திராவோட காதுக்கும் எட்டி போனதில் மொட்டை வாத்தியாரு கவலைப்பட்டாலும் சந்திரா கவலைப்படலையாம். அவளுக்கு என்னடா காணா அப்படி கேட்குற சங்கதியெல்லாம் ருசியாக இருந்துச்சான். பஞ்சில் தீக்குச்சி கொளுத்தி வச்சா என்னவாகும் கதை? அப்படித்தான் ஆச்சு சமாச்சாரம். சந்திரா மொட்டை வாத்தியார் மேலே பிரியப்படுற ரகசியத்தை நேரடியாகவே சொல்லிவிட்டாலாம். மொட்டை வாத்தியார் லேசில் சம்மதம் தெரிவிக்காமல் இருந்தவர் தன் உசுரை மாச்சுக்கிறதுக்காக மருந்து மாயத்தை குடித்து காப்பாற்றி விட்டு கதை முடிஞ்சு போச்சு. இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அவளை வப்பாட்டி மாதிரி சேர்த்துக்கிட்டு வச்சுருந்து அப்புறம்தான் 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டார். நாடக கலைஞர்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமானது தான் அப்படின்னு தங்கசாமிக்கு தெரியும். தங்கசாமிக்கு மட்டும் இப்படிப்பட்ட புடியெல்லாம் இன்னி வரைக்கும் சிக்கிக்கிட்டதில்லை. வந்தவளை வாடின்னு கூப்பிட்டு நாச்சியமாக பேசி கீசி என்னமோ அப்படி இப்படி பண்ணிக்கிண்ணி வச்சுருந்தாலும் வச்சுருப்பாரே தவிர கல்யாண அளவுக்கு சங்கதி முத்தி விட்டுறல. கட்டின பொண்டாட்டிக்குள்ள கொஞ்சம் பயந்த மனுஷனாச்சே, என்ன பண்ணுறது? தங்கசாமி தனது 35வது வயசு வரைக்கும் உள்ளூர் ஆளுங்களோட நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்து பேர் பெற்ற எம்புட்டோ பேர்களோட நடித்து பார்த்து விட்டார். எம்புட்டோ பாத்திரங்கள்லையும் ஆக்ட் பண்ணி விட்டார். ஒன்றுலையும் சோட போனதில்லை மனுஷன். அவர்கிட்ட இந்த திறமையை மொட்டை வாத்தியார் மட்டும் கண்டுபிடிக்காட்டி வாய்க்கான்னு விவசாயத்தில் தான் ஈடுபட்டு போயிருப்பார். நாடகம் நடிக்க ஆரம்பித்த அவருக்கு பேர் கிடைச்ச பிறகு அவருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் நாட்டமே வந்ததில்லை. கோடை எப்போ உறக்கும், கொட்டாவை எங்கே ஓடுவான் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு கிடப்பார். வருஷத்துக்கு 6 மாதம் கையையும் காலையும் கட்டி போட்டாப்புல இருக்கும். திண்ணையில் குந்தி ஆசைதீர பாடிக்கிட்டு இருப்பார். உணர்ச்சி வசப்பட்டு வசனம் கூட பேசி பார்க்குறதும் உண்டு தான். அவர் பாட்டையும் வசனத்தையும் கேட்டு ஊர் ஜனங்க வேலை வெட்டியில் விட்டு செத்த நேரம் கேட்டு பாராட்டி விட்டு போய் சேருவாங்க. பொண்டாட்டிக்காரி பெருசாக கத்தி நாரடிப்பா. கஞ்சிக்கு கதியத்த நாய்க்கு பாட்டும் கூட்டும் தான் மிச்சமாக அத்தோடையா விடுவா. கூலிக்காரனுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தாவது வயிற்று கஞ்சிக்கானாச்சும் தட்டுப்படாமல் கிடைக்கும். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு அதுக்கும் வக்கத்து போச்சும்பா.
பொண்டாட்டி வசது நே செத்த நேரத்துக்கு குறுகுறுன்னு இருக்கும். அவ சொல்றது நியாயம்தானே! தன்னையே கூட நொந்துக்குவாரு. அதிலிருந்து அவரு வயித்து பாட்ட பத்தியெல்லாம் ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்ல. பாட்டும் கூத்தும் தான் அவருக்கு சோறு தண்ணி எல்லாம். கத்தி சிரிக்கடிக்கிற பொண்டாட்டிகிட்ட கவலைப்படாம கெட்டி குச்சி ஊட்ட இடிச்சு மச்சி ஊடா கட்டத்தான் போறேன். சீக்கிரத்துல நீயும் நானும் சேர்ந்தாருன்னா கார்ல போற டயத்தை பாரு அப்படின்னு ஆசை மடக்கி விடுவாரு. அசமடக்கி விடுவாரு. வீட்டுக்குள்ள அடுப்பெரியறதும் எரியாததும் பொண்டாட்டி சாமர்த்தியம்தான். தங்கசாமியோட பொண்டாட்டி இப்ப கன்னா பின்னான்னு கத்துனாலும் கொண்டாலும் அடிமனசுக்குள்ளார கொஞ்சம் இறக்க சுபாவம் உள்ளவ தான். கூத்தாடுற மனுஷனை கட்டிக்கிட்டு நாளும் அவதிப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி 4 ஜனம் பெருமைப்படுறாப்புல மரியாதை மனுஷன் தனக்கு கிடைச்சாரே அப்படின்னு சமயங்கள்ல சந்தோஷப்படுறதும் உண்டுதான். அவர் சொன்ன மாதிரி கார்ல ஏறி போறதுக்கு கனவு காணினாலும் கட்ட வண்டியில போறதுக்காவது டைம் வராமலா போயிரும் அப்படின்னு தான் நினைச்சுக்குவா. ஆம்பளை பிள்ளைங்களா 2 பெத்து அதுங்களுக்கு வேற வயசாயிட்டு வருது. பயலுங்க ஆளாகி மனுஷனாகி போயிட்டா தின்ன வச்சு காப்பாத்தாம போயிடுவானுங்களாங்கிற நம்பிக்கையில தான் காலத்தை கடத்திக்கிட்டு கிடக்கா. தங்கசாமிக்கு மட்டும் குடும்பம் ஒசரணும்னு அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லாமலா இருக்குது. மனசு எம்புட்டு தான் கூத்துலையும் பாட்டுலையும் நாடகத்துலேயும் நடிச்சா பழகி கொடுத்தோ வருமானம் வந்தாலும் வர்ற காசு மட்டும் ஏனோ நின்று தொலைக்க மாட்டேங்குது. வாமலைன்னு ஒன்று இருந்தால் வடிமடைன்னு ஒன்று இருக்கும்ல, கண்ணா உண்ணாலும் போயிடுது. தொழிலுக்கு வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் முழுசாக ஒரு 1000 2000 கண்ணால் பார்த்ததில்ல. என்ன பண்ணுறது? ராசா வேஷம் கட்டிக்கிட்டா ராசாவாக இருந்துட முடியுமா? ஹரிச்சந்திர வேஷம் கட்டிக்கிட்டு ஹரிச்சந்திரன்னு பேர் பெற்றுக்கிட்ட முட்டம் பெரியசாமி சொத்து சோகம் சேர்த்துக்கிட்டதில் கூட கில்லாடி தான். அவர் சாவர தண்டிக்கு முன்னாலேயே பிறந்த ஊரில் தன் சமாதியை தானே கட்டி வச்சுவிட்டு தான் செத்தார். அவர் மாறி தானும் வந்துடணும் தான் நினச்சார் தங்கசாமி. நினப்பு நடக்குதா? முட்டம் பெரியசாமி இவர் மட்டும் சோடையா என்ன? அவர் மாறி குரலை ஒசத்தி பாடுறதுலையும் வெட்டி நடக்கிறதுலையும் ஜாலக்கு பண்ணுறதுலையும் பழைய கில்லாடி தான் மனுஷன். ஹரிச்சந்திரா மயான கண்டத்தில் 6 அடி கல்லின்னு பாடி முடிக்கிறப்ப அண்டங்குழுங்கும். அம்புட்ட பேர் கண்ணுலையும் நீர் வடியும். எம்புட்டு இருந்தா என்ன புரோசனம்? முட்டம் பெரியசாமி ஒரு ரேட்டு, தங்கசாமிக்கு ஒரு ரேட்டுன்னு ஆகிப்போச்சு கதி. அட ரேட்டு பேசி அழைச்சிட்டு போகிற மனுஷங்க பேசின ரேட்டு ஒழுங்காக கொடுத்து கணக்கு திருத்தது உண்டா? 500 பேசி அழைச்சிட்டு போனால் 300 கொடுக்கறதே பெரிய காரியம். வாக்கில் ஒன்று செய்கையிலே ஒன்று. கலைக்கு என்னடா காசு மசரு அப்படின்னு தங்கசாமி தன்னையே சமாதானப்படுத்திக்குவார். முட்டம் பெரியாசாமின்னா அப்படி விட்டுருவாரா மனுஷன்? அவருக்கு பேசின ரேட்டை ஒழுங்காக கொடுக்காட்டி மறு வருஷத்துக்கு நடக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டார். எப்போவும் அவரை பொறுத்த வரைக்கும் நாக்கு சுத்தமாக இருக்கணும், நடிப்பும் சுத்தமாக இருக்கணும், பாடுற பாட்டும் சுத்தமாக இருக்கணும். ஜனங்க ரசனைக்கு தகுந்தாப்புல ஒரு நாளைக்கும் பாட்டு சினிமா மெட்டை கலக்கவே மாட்டார். கலப்புள்ளாத பாட்டைத்தான் பாடுவார். கேட்கறதுக்கு ஒருத்தன் இருந்தால் கூட போரும்னு வீம்பா நினச்சிக்குவார். குடல்லேருந்து தான் பாட்டு வரும். வெங்கலம் மாதிரி கணீருங்கும். ஒரு பிசகு வருமா? சும்மாவா சொன்னா? கொடை பிடுங்கி நாடகம்னு தங்கசாமியும் அப்படிதான் குடல்லேருந்து பாட்டெடுத்து வத்துன வவுரும் உடம்புமா போயிருந்தார். முட்டம் பெரியசாமியோட தங்கசாமி நடிக்கிறப்பெல்லாம் நக்கிற வேஷம்னாலும் பரவாயில்லன்னு ஆக்ட் பண்ணுவார். ராஜபாட்டு தான் கிடைக்காதே. குத்த போகிறது கலிக்கு கமுக கட்டி மயிறு தெரியுதுன்னு கவலைப்பட்டா முடியுமா? நாய் வேஷம் போட்டால் குலைச்சி தானே ஆகணும். நட்சத்திரனா விஸ்வாமுத்திரனா எந்த வேஷனாலும் கட்டிக்குவார். அந்த வேஷத்தை கட்டிக்கிட்டா எம்பிஎல்லோ குதிச்சாகணும். அதுக்கு தான் தனி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாரே மொட்டை வாத்தியார். உத்தரத்துக்கு தாவுவார். பூமியை குடையலான்னு குடைஞ்சிட்டு கீழே கூட போயிடுவார். எல்லாம் மொட்டை வாத்தியார் தயார் தான். இந்த 4 அடி ஒசரம் முழு சாறு பாரலன்னு தான் சொல்லணும். கண்ணங்கரையல்னு காரி துப்புனா காசுக்கு வரமாட்டார் அந்த மனுஷன். எம்புட்டு வெத்தையெல்லாம் கற்று வச்சுருந்துருக்காரு. பாவம் 10-15 வருஷத்துக்கு முந்தையே செத்து போய்த்தார். செத்த இடம் புல்ல முளைச்சி பூச்சி மரமாகவும் போய்த்தார். மரத்தில் தான் மொட்டை வாத்தியார் குந்தியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு தங்கசாமி வருஷத்துக்கு ஒருக்கா மாலை கூட கட்டி போட்டு வந்தார். தங்கசாமி ஒரு தபா ஸ்திரீ பாட்டை ஆக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டு காக்காமொழி கோவிந்தசாமி பிள்ளையோட சுற்றி திரிஞ்சார். அந்த காக்காமொழி கோவிந்தசாமி எப்படிப்பட்டவர்னு சந்திரமதியாக வேஷம் கட்டிக்கின்னு பிறந்த மனுஷன் அவர் ஒருத்தர் தான்னு சொல்லணும். பொம்பளை மாதிரியே கீச்சு குரலை தான் பாடுவாராம். சாரீரம் சுத்தமாகவும் கேட்குறதுக்கு ஏஞ்சிப்பாகவும் இருக்கும்.
அநேகமாக முட்டம் பெரியசாமி, கஞ்சனூர் முத்துக்குமர பத்தர், பிளேட்டு கதிரேசன் பிள்ளை, பசுபதி கோயில் கதிரேசன், காடவராயர் இவங்க கதிரேசன் காடவராயர் இவங்களுக்கு ஜோடியாக ஸ்திரீ பாட்டில் நடிப்பார். சந்திரமதி தவிர வேறு பாத்திரங்கள்லாம் நடிக்க மாட்டார். மயான காண்டத்தில் லோகிதாசன் பறிவை கொடுத்துட்டு கதற கட்டத்தில் பின்னி விடுவார் பின்னி ஆசாமி. அவர் ஸ்திரீ பாட்டா வேஷம் கட்டிக்கிட்டு மேடையில் வந்து நின்னா ஆம்பளையெல்லாம் ஆண் வாயப்பிளந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அசல் பொம்பளை தோய்த்து போயிடுவா. கோவிந்தசாமியால் மட்டும்தான் முடியும். என்ன மூக்கு அது, கத்தி மாதிரி அம்புட்டு கூர்மையா. அவர் தாம்பேரை மட்டும் காக்காமொழி கோவிந்தசாமின்னு மட்டும் வச்சிருக்காம இருந்திருந்தா தமிழ்நாட்டில் அநேகம் பேர் பொண்ணு கேட்டு போயிருப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். என்ன கூந்தல், என்ன புடவை கட்டு, அம்புட்டு முள்ள கில்லாடி நம்ம தங்கசாமிக்கு. அதை பார்த்து தான் ஸ்ரீ பாட்டை ஆக்கிட்டு பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. மொட்டை வாத்தியார்கிட்ட தன் ஆசையை சொன்னப்ப அவரும் குசிப்பட்டு போய், உனக்கு இதெல்லாம் தூசுடா தங்கசாமி அப்படின்னு சுர்ரேற்றி விட்டு நடிக்க வச்சார். ரொம்ப காலத்துக்கு முந்தி நாடகத்தில் பொம்பளை வேஷம் கட்டிக்கிறது, எந்த பொம்பளை முன்னாடி வந்து நின்னா அது என்னமோ தமிழ்நாட்டில் அத்தி புத்தாப்பில் இருந்துச்சு. பொம்பளை வேஷத்தை ஆம்பளை தான் நடிச்சாகணும். அப்படி ஆளாளுக்கு நடிச்சு தான் தீர்த்தாங்க. ஸ்திரீ பாட்டுன்னு மட்டும் இல்லை, டப்பாங்குத்து இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆம்பளை தான் ஆக்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம்தான் நாகரிகமும் சினிமாவும் வந்த காலத்தில் பொம்பளைங்களும் நடிக்க வந்தாங்க. ஒருத்தி பார்த்து ஒருத்தியாக வந்து ஈசப்பூ தாப்பில் பொம்பளையாலே அரிதாரம் பூச முன்னாடி வந்துட்டாங்க. அந்த காக்காமொழி கோவிந்தசாமி பிள்ளையும் தான் செத்து போயிட்டாரே மனுஷன். காக்காமொழி செத்தப்பவும் முட்டம் பெரியசாமி செத்தப்பவும் நம்ம தங்கசாமி அண்ணன் தண்ணி இல்லாமல் ஒரு வாரம் வரைக்கும் பட்னியாக கிடந்தார். அம்புட்டு துக்கம் அவர் நெஞ்சில். நாடகத்தில் நடிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இன்னும் வருவாங்களா அப்படின்னு நினச்சிக்குவார் தங்கசாமி. எம்புட்டு தான் மனசு உசுரை கொடுத்து நடித்தாலும் பாட்டு தான் பாடினாலும் ரசிக்கிற மனுஷங்களும் அல்லவா கூட இருந்து ரசிக்கணும். அதுதான் ஒழுங்காக நடந்துக்கிற நாட்டில். ராசாவை வேஷம் கட்டிக்கிட்டு நடுப்பாளி மேடையில் வந்து நின்னாக்க பார்க்குற ஜனத்துக்கு பாதி பேர் வெளியே கிளம்பிடல்லவா, அங்கிட்டும் இங்கிட்டுமா போயிடுதுங்க. ஏதோ அப்பெல்லாம் அந்த ராகத்தையும் நடிப்பையும் அனுபவிக்கிறதுக்கு வயசான கிளங்கட்டை தான் இருந்துச்சு. இளவட்டமான பசங்கிகளோ நையாண்டி கூத்தை ரசிக்கிறதுக்கு தான் நாடகத்தில் வர்றதெல்லாம். நாடாவ கொட்டாயில் சீன் படுதா கட்டி லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நடிக்கிற ஆளுவலும் பின்பாட்டுக்காரனும் பெட்டிக்காரனும் கிர்ரா கிர்ரான்னு பாடுறவங்களும் தான். பல டான்ஸுக்காரி எப்போ வருவா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்கும் சனம் அம்புட்டும். பவுனாய்க்கிட்டும் டான்ஸுக்காரியும் மேடையில் வந்து குதிக்க ஆரம்பித்தா ஜனங்களுக்கு சிரித்து சிரித்து வயிறெல்லாம் புண்ணாயிடும். அவங்க கும்மாளம் போடுறதும் சீட்டு அடிக்கிறதும் அதுவுமே ஒரு நாடகம் தான். நாடகம் நடத்துறதுக்கு முன்னாடி பொம்பளை குட்டிங்க அதிகாரம் பூசி ஓடை மாற்றிக்கிட்டு இருக்கப்ப உள்ளூர் பசங்களும் வெளியூர் பசங்களும் மரப்பில் வச்சுருக்கிற கீத்தை நீக்கிட்டு வேடிக்கை பார்க்க கிளம்பிடுவானுவோ. என்னமோ அங்கேயே அவள் அவுத்து போட்டுட்டு ஆடுற மாதிரி நடிக்க வந்தவன் அவளை விரட்டி அப்பயே தொண்டை பாதி புண்ணாக போயிடும். அப்படி என்ன ருசியத்தான் பொம்பளைகிட்ட கண்டானுவளோ. ராஜபாட்டு வந்து மேடையில் நடிக்கிறப்பவே நாடகம் பார்க்க வந்தவனுவ பாதி வயலுவ போயிடுவான். நடிக்கிறத பார்க்க வந்தவனுவளா அவனுவ நையாண்டி ரசிக்க வந்தவனாச்சே. அங்கன புதுசாக முளைச்ச கடையில் டீ குடிக்க போயிடுவாங்க, பொட்டணம் திங்க போயிடுவானுங்க, பரோட்டா சாப்பிட போயிடுவானுங்க, காவாசி பேர் சூதாட்டம் ஆட கிளம்பிடுவாங்க. வயசு வாய்க்காலில் கண்டு ரசித்து பேசி பழகின குட்டிங்க ஆராய்ச்சும் நாடகம் பார்க்க வந்தாள்வன்னா அவளை மை போட்டு இழுத்துக்கிட்டு போயிடுவானுங்க. எங்கேங்கிறீங்க கணக்கு பண்ணத்தான். இதெல்லாம் முடியாத பயலுவை கொரட்டி அடிச்சுக்கிட்டு தூக்கம் போட்டுக்கிட்டு கிடப்பான். வேட்டி அவுந்தது தெரியாமல் கூட பல்லு உளுத்தவனும் பாக்கி அடிக்கிற பயலுடன் தான் ஆன்னு பொழந்த வாயு பொழந்தபடி ராஜாவை ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி வந்த சனம் அம்புட்டும் மெயின் நடிப்பை பார்க்காம போயிருதுன்னு கவலைப்பட்டு நாடகக்காரன் தந்துரம் பண்ணினான். மெயின் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே சைடையும் விட்டுருவான். சில்ராக்கிட்டு வந்து தையா தக்கான்னு குதிச்சு ரெட்டாத்தத்தில் வசனம் பேசினாத்தான் நம்ம ஆளுவை குந்தி நாடகம் பார்க்குறான். ஹரிச்சந்திர நாடகம் ஹரிச்சந்திரன் ஐயாண்டி நாடகமாக ஆகி போயிடும். தங்கசாமி ராஜபாட் கட்டிக்கிட்டு முக்கி 3.5 கட்டைக்கு எவ்வளப்ப மூக்கில் சளியே வந்துடும். அனாயாசமாக 4 கட்டைக்கு கூட பாடுறவன் தான். ரொம்ப காலத்துக்கு முந்தையே அது முடியாமல் போச்சு. அந்த காலத்தில் வடக்குத்தி ஆளுவ தமிழை உச்சரிக்க தெரியாத காலத்தில் நாடக மேடையில் ஏறி ராசா வேஷம் கட்டிக்கிட்டு இப்படித்தான் சொல்ல விட்டு பாடுவானுங்களாம். சும்மா நினச்சும் உடனே பாருங்களேன், ராசாதி ராசா வந்துச்சே, அதுவும் கூட சந்திரமதி பொண்ணு வந்துச்சே, அதுவும் கூட லோகிதாசன் குஞ்சி வந்துச்சே, காரில் கருக்கம் 6ல் பறக்கம் அப்படின்னு தமிழை கொலை பண்ணி விடுவாங்களாம்.
காரில் இருக்கேன், என்ன மாரில் பறக்கன்னா என்ன தெரியுமா? காதில் கடுக்கேன், மார்புல பதக்கம். புரிஞ்சுச்சா சங்கதி? எடுத்து பாடுற பின்பாடுக்காரனுங்க கூட அதையத்தான் திரும்பி திரும்பி பாடுவாங்களாம். கேட்குறவனுக்கு மதி எங்கே போச்சு? என்னமோ வாக்கியத்தை கண்டான், வர்ணத்தை கண்டான், கேட்க ரஞ்சிப்பா இருந்தா சரிதான்னு பாட்டை கேட்பானுவலாம். இந்த கூத்தையெல்லாம் கண்டு மனநொந்து போய் தானோ என்னமோ தமிழ்நாட்டில் அநேகம் பேர் நாடகம் நடிக்க வந்தவங்கெல்லாம், அப்படி வந்தவங்க எல்லாரும் இன்னும் தங்கசாமி நினப்பில் இருக்கிற பேர் அநேகம் உண்டு. ராஜபாட்டுன்னு வச்சுக்கிட்ட கஞ்சனூர் முத்துக்குமார், பத்தர் பிளேட்டு, கதிரேசம்பிள்ளை, இப்படி எப்படின்னாக்க ஹரிச்சந்திரா நாடகத்தை ஆகமப்படி 7 நாளைக்கு நடத்துவாராம். நாடக பாட்டை எசத்தட்டில் கொண்டாந்தவரும் அவரு தானா. அதனால தான் அவருக்கு பிளேட்டு கதிரேசம்பிள்ளைன்னு ஆச்சான். முட்டம் பெரியசாமி, மதுரை உடையப்ப தேவர், பசுபதி கோயில் கதிரேசன் காடவராயர், புதுக்கோட்டை முத்துமணி பாகவதர், திருப்பாமாபுரம் முருகையன், திருவெளி மழலை, எம்எம் மாரியப்பா, அந்தந்த சரித்திரத்தில் பழைய கெட்டிக்காரராம். நவாப் ராஜமாணிக்கம், டிகே சகோதரர்கள், இப்படின்னு அநேகம் பேர் ராஜபாட்டில் கெட்டிக்கார ஆசாமிகளாம். இதில் மொட்டை வாத்தியாரை அவசியமாக சேர்த்துக்கணும். ஸ்ரீபாட்டுக்கு பேர் போனவங்க காக்காமொழி கோவிந்தசாமி பிள்ளை, சன்னாவூர் செல்வம், வடுவூர் கண்ணம்மா, மாயவரம் இந்திரா, இவங்கெல்லாம் ஸ்ரீபாட்டில் எக்ஸ்பர்ட்டாம். பின்னையும் சில்ற ஆக்டுகளுக்கு காரமேட்டு கண்ணு, வெண்ணூர் சாமித்துறை, டான்ஸ் மற்றும் காமிக்கிக்கு ஆடல் அழகி அபிநய சுந்தரி, திருவாளூர் மோகனா, மதுரை மல்லிகா, புதுக்கோட்டை பத்துமா, இப்படின்னு வந்தாங்களாம். தஞ்சாவூர் வடக்கிவாச நாடிமுத்துராவ் வகையரா கூட டான்ஸு கின்ஸுன்னு அமக்கலப்படுத்திடுவாங்களாம். ஹார்மோனியம் புண்ணியநல்லூர் சித்திரமேளு, தங்கசாமி ஸ்ரீபாற்று கூட ஆக்கிட்டு பண்ணியிருக்காராம். இந்த சித்திரவேலு தபேலா டோலாக்கு கோடையிடி மாரிமுத்து, ரெண்டு கண்ணும் தெரியாத மனுஷந்தானாலும் தபேலாவும் டோலாக்கும் இவர்கிட்ட சங்கதி பேசுமா. ஐயம்பேட்டை கிருஷ்ணமூர்த்தியும் தபேலா டோலாக்கில் கெட்டிக்காராம். விட்டு போச்சுல்ல ஹார்மோனியம் பெட்டி தஞ்சாவூர் ஜெகநாதன், பழைய கில்லாடியான். ராகம் புரிஞ்சு பாடுவார்களாம். மெல்லிய சாதிரம் தான்னாலும் முழு சுத்திக்கும் பாடுவாராம். அப்புறம் சிஞ்சுக்கு மணப்படுவை நடேசன், சிஞ்சுக்குன்னு அடித்தாருன்னா செவிலெல்லாம் பிஞ்சு போயிருமா. பின்பாட்டில் பலே ஆசாமி ஆறுங்கிறீங்க குறுங்கலூர் முருகையன், சீன் படுதா ட்ரெஸ் சமிக்கையில் தஞ்சாவூர் சிங்காரம்பிள்ளை தட்டிக்க ஆடு இருக்கா. இவர் செத்து போனதுக்கப்புறம் இப்போக்கி திருக்கலாவூர் பூண்டி மூக்கையன் மேக்கப் கட்டிக்காராம். தங்கசாமி இவங்கள பற்றியெல்லாம் இப்போ ஓஞ்சி போன காலத்தில் குந்தி நினச்சிக்கிட்டு இருக்காரு. தங்கசாமி தன்னோட 35வது வயசில் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டு ஊராக போய் நாடகம் பழக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நடிக்க வந்த 15-20 வருஷ காலத்தில் எத்தனை மேடை ஏறி இருந்தாலும் முட்டம் பெரியசாமி மாதிரியோ, பிளேட்டு கதிரேசன் பிள்ளை மாதிரியோ, காக்காமொழி கோவிந்தசா மாதிரியோ பேரெடுக்க முடியலையேன்னு கவலைப்பட்டு கிடக்காரு. காசு பணம் சேர்த்துக்கலையே அப்படிங்கிற கவலையும் உண்டுதான். ஊராக நாடகம் பழக்கி கொடுக்குற காலத்தில் வந்த சம்பாத்தியத்தை கெட்டி பத்திரம் கவுளி பத்திரமாக வச்சுக்காம போனது எம்புட்டு குத்தமாக போச்சு. சதா நேரமும் பொண்டாட்டிக்காரிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வேண்டியிலேன்னு நொந்து போகிறாரு. ஆகாத மனுஷன் கைப்பட்டா குத்தம், கால்பட்டாலும் குத்தம்னு பொண்டாட்டிக்காரிக்கு எம்புட்டு தான் சொத்து பத்து சேர்த்து கொடுத்துருந்தாலும் பேசுகிற கழுத பேசித்தான் ஆவா. ஒரு காலத்தில் ஊராக நாடகம் பழக்கி தங்கள் ஊருக்கு தாங்களே மேலே ஏறி நடிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தங்கசாமி மாலை ஆளுங்களை பார்த்து நாடகம் பழக்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. இதில் நாடக வாத்தியார்களுக்கும் கொஞ்சம் வரும்படி ஜாஸ்தி தான். ஒரு ஊருக்குள்ளே குந்தி நாடகம் பழக்கி கொடுக்க ஆரம்பித்தா 3 வேளை அந்த ஊருக்குள்ளேயே நாளைக்கு ஒருத்தர் ஊடுன்னு கணக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாடகம் பழக்கிறவனுக்கும் இம்புட்டுக்கும் நெல் வசூல் பண்ணிக்கலாம். ஆளுவாள பாட்டுக்கும் கூத்துமா வசப்படுத்துறதுக்குள்ள தங்கசாமி தாவு தீர்ந்து போயிடும். வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. பழக்கிறவனுக்கு ஆணு கத்துவான்களே தவிர இளம்புள்ளி போகிறதெல்லாம் பத்தாமவே ஒன்றுமே வராது. ஒன்றும் யோசனையெல்லாம் இல்லை. மாமங்காரன் மச்சாங்காரன் செய்வனையா எத்துரு பார்த்தா இந்த காரியமெல்லாம் பண்ணுறது. ஒருத்தன் அழுவுற சீனில் சிரிப்பானுவோ, சிரிக்கிற சீனில் அழுவானுவோ. தங்கசாமி வாத்தியார் எம்புட்டு தான் தலையில் அடிச்சுக்கிட்டு திருத்தினாலும் கொண்டாலும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிக்கும். என்னமோ பாட்டு பாடுற சூரன் மாதிரி நினச்சிக்கிட்டு பனங்கல்லையோ சாராத்தையோ ஊற்றிக்குவானுங்க. அப்போ தான் பாட்டு நல்லா எடுப்பாக வருமா. ஊற்றிக்கிட்டு தான் பாடுறானுங்களே, பாட்டு தான் நல்லா வருமா. என்னமோ தேஞ்சு போன எசத்த மாதிரி குரல் கிச்சு மூச்சுங்கும். கேட்குறவன்லாம் காரி துப்பாத குறையாக இருக்கும். கஷ்டகாலமேன்னு உற்றுவார் தங்கசாமி.
நல்ல கட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். ராஜா வந்து மந்திரியை பார்த்து, "மந்திர், நமது ராஜாங்கத்தில் மாதம் மும்மாரி பொழிகிறதா?" என்று கேட்கவும், கூட்டத்தில் ஒரு கில்லாடி பயல், "இதை போய் மந்திரி கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா ராஜா? நீங்கள் ஊர் தேசத்தில் இருக்கிறது இல்லையான்னு விளக்கமாக சத்தம் கொடுப்பான். உன்னை கேட்கலன்னு ராஜா பாய்வார், அவனும் பாய்வான். கூட்டத்தில் சலசலப்பு. எல்லோரும் எந்திரிச்சு சமாதானம் பண்ணி கூட்டம் அசமடங்கும். ராஜா நடிக்கிறதுக்கு தயங்குவார். தங்கசாமி சமாதானப்படுத்தி கூட்டமெல்லாம் குந்தி நாடகம் தொடரும். மருவவும் ராஜா மந்திரி கிட்ட கேட்பார், "மந்திரி, நம்ம ராஜாங்கத்தில் மாதாம மும்மாரி பொழிகிறதா? மந்திரி சொல்லுவாரா?" "அதுக்கெல்லாம் குறைச்சலில்ல மகாராஜா. மாதம் மும்மாரி பொழிந்து ஜனங்கள் எல்லாம் சகல விதமாக சௌபாக்கியங்களோடு இருக்கிறார்கள்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பதான் ராஜா வேஷம் கட்டிக்கிட்டவனோ மாமனோ மச்சானோ வேக வேகமாக ஓடியாருவான் மேடைக்கு. கையில் வச்சிருக்கிற மாலையை ராஜா காலத்தில் போட்டுவிட்டு சட்டசபையில் மடியில் வச்சிருக்கிற தங்க முதலத்தை கைவிரலில் மாட்டி விட்டு அவசர அவசரமாக தங்கசாமி வாத்தியாரை கூப்பிடுவான். அவர் வர்றாரா? வந்த உடனே சொல்லுவான், "வாத்தியார் ஐயா, ஒத்தப்பா மாரியப்பன் மாமமுரன்னு செஞ்சது மாலை ஒன்று அரைப்பவுன்னு மோதிரம் ரேடியோவில் சொல்லிவிடுவானுங்க." சொல்லிவிட்டு அவர் மைக்கில் பேசி சொல்கிறதட்டும் நின்று கேட்டுவிட்டு போவான். வாத்தியாரை கோவப்பட்டுக்காமல் இதெல்லாம் மெனக்கெட்டு தான் சொல்லணும் ஆரம்பிப்பார். இல்லாட்டி சோத்து பையில் கிழிஞ்சு போயிடும். ராஜபாட்டா வேஷம் கட்டிக்கிட்டு கரம்பத்தார் கலியனுக்கு ஒத்தப்பன மாரியப்பன் மாமா முறைன்னு செஞ்சது மாலையும் அரைப்பவனும் மோதிரமும் இந்த கூச்சு முடிந்த பின்னாரையும் தொடரும். மாதம் மும்மாரி பொழியுதா? இப்போ மந்திரி பேச மாட்டார். ராஜாவுக்கு புரியுமா? மந்திரி பாடி எரிச்சலில் இருக்காருன்னு. அவருக்கு என்னடா ராஜா சொன்ன வசனத்தையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரேன்னு கோபமாக நினச்சிக்குவாங்க. அதுதான் இல்லை, பின்ன கோபத்துக்கு ராஜாவுக்கு செய்வினையை முறையுள்ளவன் 4 பேருக்கு முன்னாடி வச்சு செஞ்சுவிட்டு போய்த்தான். தனக்கு செய்ய வேண்டிய முறைக்காரன் வந்து செய்யலையே அப்படிங்கிற கோவம்தான். முன்னாடியே உள்ளுக்குள்ளே ஏற்றி வச்சிருக்கிறத சாராயம் வேற உச்சத்தில் நிற்கிறதா, உப்புன்னு சொல்கிறதா புளின்னு சொல்கிறதான்னு பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்பார் மந்திரி. வசனத்தை மறந்து விட்டாரா மந்திரின்னு தங்கசாமி எரிச்சலாக இருக்கிறப்ப தான் ராசா சமீபகதமாக வசனத்தை மாற்றி, "மந்திரி ஏன் மேலே கோவமா? கேட்டதுக்கு ரொம்ப நாளியாக வதுல வரலையே, என்ன காரணம் சொல்ல முடியுமோ?" அப்படின்னு கேட்க மந்திரி வெகு கடுப்பாகி, "உங்கள் மேலே என்ன ராசா எனக்கு கோவம்? உங்கள் மாமா அக்கறையாக வந்து செய்வினையை செஞ்சுவிட்டு போய்த்தாரு, என் மாமா வரலையே அப்படிங்கிறது தான் கோவம். செய்வினையை வாங்கிக்காமல் மட்டும் வசனத்தை பேசுகிறாப்புல இல்லை. இப்படித்தான் என் மாமா அவமானப்படுத்தணும்." அப்படின்னு எரிச்சலாக சொல்லிக்கிட்டு இருந்தப்போ தான் அவர் மாமா புத்தியில் உரைச்சி போய் வேட்டி அவிழ அவிழ மேடைக்கு ஓடி வருவார். வாழை இலையில் சுற்றி வச்சிருக்கிற மாலையை அவுக்கிறப்ப அவசரத்தில் பாதி பூவு கொட்டி போய் நாராக இருக்கும். அந்த கழுத்தில் போட்டுட்டு சட்டசபையில் 9 பேப்பரு சுற்றி பவுசாக மடித்து வந்திருந்த 1 பவுனு சங்கிலியை எடுத்து மந்திரி கழுத்தில் மாட்டி விட்டு தங்கசாமியை பார்ப்பார். தங்கசாமி புரிஞ்சுக்கிட்டு மைக்குக்கு முன்னாடி ஓடியாந்து, "கொத்தங்குடி சென்றாசு கம்பத்தூர் கருப்பையாவுக்கு செஞ்சது ரோசாப்பூ மாலை ஒன்று 1 பவுனு சங்கிலி" அப்படின்னு சொல்லி நிறுத்தி விட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், "கூட்டத்தில் செய்வினை செய்கிறவங்க இருந்தால் வந்து செஞ்சு விட்டு போயிருங்க. நாடகத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சாகணும். சூரியன் வந்து எழும்புற வரைக்குமா நாடகத்தை நடத்திட்டு இருக்க முடியும்? இப்போ தானே ராசா நாடு நவரங்களை இழக்கணும். மந்திரி மாதம் மும்மாரி பொழியுதான்னு ராஜா மந்திரியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பத்தான் கூட்டத்தில் ஒருத்தன் கடுப்பாகி போய் கத்துவான், "மாதம் மும்மாரி என்ன? நான் மாறி போயுது. அடுத்த வசனத்தை சட்டு புட்டுன்னு பேசிட்டு உள்ளார போய் தொலையா. ஆட்டக்காரியும் காமிக்கும் வரட்டும். யோ வாத்தியார், தொம்பச்சு உண்டாயா? வர சொல்லு, டப்பாங்குத்து போடட்டும்." தங்கசாமிக்கு இப்போ தான் தர்ம சங்கமாக போயிடும். ராசா வந்ததிலிருந்து தொல்லமயமாக இருக்கே. ஆட்டக்காரி விட்டு தையா தையான்னு 2 குதியாலம் போட சொன்னாதான் கூட்டத்தை அசமடக்கலாம்னு நினச்சிக்கிட்டே சட்னா வசனத்தை பேசி விட்டு, "சீன் முடிங்க ஐயா, தொம்பச்சு விட்டாதான் சனம் குந்தி பார்க்கும். அந்த சனத்தில் முக்காவாசி சனம் எந்திரிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போவார். வாத்தியார் சடாருன்னு இப்படி சொல்லிவிட்டாரேன்னு ராஜாவும் மந்திரியும் சொச்ச வசனத்தை பேசாமல் கூட சீனை முடிச்சு விட்டு உள்ளார போயிடுவாங்க. எப்படா ராஜா பாட்டு உள்ளே போவார்னு காத்துக்கிட்டு இருந்த பெட்டிக்காரனும் தாளக்காரனும் அப்போ தான் நிம்மதியாக மூச்சுடுவாங்க. ராசாவும் மந்திரியும் சேர்ந்துக்கிட்டு வாசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலையே அப்படிங்கிற கோவம்தான். அவங்க போன செத்த நாளைக்கெல்லாம் பெட்டிக்காரர் பாட ஆரம்பிச்சிருவார். "டியடியடியடியாளோ அந்தரி பச்சா ஆளு பச்சா உய்யாளோ தலாங்கு திரிகிட தலாங்கு தராகிட ஏத்தா டியடியடியாளோ." இப்போ தான் சனங்க மூஞ்சில் அநேக சந்தோஷம். தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு குந்துவான்.
போயா ஓடியாந்துருவான். டீ குடிச்சிருந்தவன் கிளாஸை தூக்கி விட்டேந்துச்சிட்டு காசை குடிக்காம ஓடியாந்து முன்னாடி இடம் பிடிச்சி குந்திக்குவான். ரோட்டு பக்கம் போனவன், வாய்க்கா பக்கம் போனவன், நாடகம் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஊட்ட பக்கம் பாய சுருட்டிக்கிட்டு கிளம்பி போனவன், நாடகம் எல்லாருமே சொரத்து கிளம்பி போய் தொம்பந்தொரம் திறப்பச்சி வந்துட்டோம் இடோ சொல்லிக்கிட்டு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடியாந்து குந்தரா பார்த்தா தொம்பனையும் தொம்பச்சியுமே கடைசி புரியந்தட்டும் நடந்திருக்கலாமோன்னு தான் தங்கசாமிக்கு நினச்சிக்குவார். தங்கசாமி ஓஞ்சி போய் வீட்டில் குந்திட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வரிசையாக நினச்சிக்கிறாரு. 50 வருஷம் எப்படி ஓஞ்சி போச்சு பொழுது. லோகிதாசனா நேத்தைக்கு வசனம் கட்டினாப்புல இருக்கேன்னு அருவியாக கண்ணீர் கொட்டுது. 50 வருஷமாக உழைச்சிப்புட்டு கட்டின துணிக்கு மாற்று துணி கூட கட்ட கதி இல்லாமல் போச்சே அப்படிங்கிற கவலை நெஞ்சில் வண்டி வண்டியாக தேங்கி கிடக்க, இப்போ நினச்சா முடியுமா? இன்னமே தான் சம்பாதிக்க முடியுமா? இப்பெல்லாம் முந்திக்கு மாதிரி அவரால் குரலை வசதி பாட முடியல. எம்புட்டுக்கு தான் எவ்வளோ நாளும் தொண்டலுக்குள்ளார ஏதோ கடந்து அடிச்சுக்குது. இவர் குரல் ஒடுங்கி போய் குந்திட்டாருன்னு முந்திக்கு மாதிரி எந்த ஊர் தேசத்துல இருந்தும் வந்து இரவு நாடகம் பழக்கி கொடுங்க அப்படின்னு கூப்பிட்றதில்ல. இவர் வசரத்துக்கு வளர்ந்து நிற்கிற 2 மவனை அண்டித்தான் சொச்சகாலம் ஓட போகுதுன்னு நினைக்கிறப்ப கவலை பற்றிக்கும். மவனுக்காரங்க சோறு போட்டாலும் மரும விடுவாள்வளா அப்படிங்கிற கவலை தான். ஒரு ஆஃபீஸ் ஊத்தியம்தான் பார்த்தோமா, கடைசியாக கிடக்கிற பென்ஷனு பணத்தை வச்சு காலத்தை ஓட்டலாம். 1 ஏக்கர் நஞ்சையோ புஞ்சையோ வாங்கி போட்டிருந்தா கூட உழுது சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் இல்லாத அப்ராணியாக போய்த்தமே. ஒரு டீ தண்ணிக்கு குடிக்கலாம்னாலும் புளிக்கிற வாய்க்கு வெத்தலை போட்டுக்கலாம்னாலும் மவனுக்கிட்ட கையேந்தி நிற்கிற காலம் வந்து போச்சே. பொண்டாட்டிக்காரி துப்புறான்னா ஏன் துப்ப மாட்டா? இன்னைக்கு அப்படிதான் பொண்டாட்டிக்காரி தட்டில் சோத்தை போட்டு நாய்க்கு வச்ச மாதிரி வச்சுவிட்டு சாப்பிடுன்னா. அந்த அவ சோத்தை வச்ச போன யோக்கியதையை பார்த்தா சாப்பிட மனங்கொள்ளலை. பட்னியை கடந்து செத்து போயிடலாம்னு கூட நினச்சிட்டாரு. அப்போ தான் பாருங்க, கொலா சட்டை போட்ட 2 பேர் வந்து நாடக வாத்தியார் தங்கசாமி யாருங்க இவர்கிட்டயே வந்து விசாரிக்கவும், இவர் என்னமோ ஏதோன்னு பதறி போய், நான் தான், நீங்கள் யாருங்கய்யா அப்படின்னு பவுசாக கேட்டார். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வர்றோம். கவர்மெண்ட்டு நீங்கள் நாடகத்துக்காக ரொம்ப காலம் உழைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக மாதம் உங்கள் காலம் பரியந்தட்டும் 400 ரூபா கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்குது. அதான் நீங்கள் ஆறு எவருன்னு சொல்லி விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லவும், இவர் வந்தவங்களை திண்ணையில் குந்த சொன்னார். ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கீப்பி தண்ணி கூட வாங்கி கொடுக்க கதி இல்லாமல் இருக்கேனேன்னு நொந்துக்கிறாரு. பொண்டாட்டிக்காரி என்னடானா பணங்காசுன்னு பேச்சு அடிவிடுதே அப்படின்னு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தவங்களுக்கு கிட்ட விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு போயிட்டா. புருஷங்காரர் இம்புட்டு காலமாக உழைச்சதுக்கு இப்போத்தான் பழம் கிடச்சிருக்கோன்னு மனசுக்குள்ள நிம்மதி. இன்னமே மவனுவலை நம்பி காலம் ஓடாதில்ல அப்படின்னு நினச்சிக்கிறா. தங்கசாமி இப்போத்தான் பொண்டாட்டிக்காரிய பெருமையாகவும் அதே சமயத்தில் வீம்பாவும் பார்க்குறாரு. இவனோ ஒரு படித்த மனுஷன் போன வருஷத்தில் சலுகைக்காக வேண்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கும் முதலமைச்சருக்கும் மனு எழுதி கொடுத்து போட சொன்னார். அவர் கைப்பட எழுதி போட்டதில் வந்த பலனோ இதுன்னு தங்கசாமி புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மாதம் பணம் வரும்னு சொல்லிட்டு ஏதோதோ பேப்பரில் தங்கசாமிகிட்ட கை நாட்டு வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. பொண்டாட்டிக்காரி தங்கசாமியை பார்த்து, ஏங்க சோத்தை திங்கிலையா, ஈமோச்சிக்கிட்டு கிடக்க, குழம்பு ஊற்றட்டா, ஊறுகாய் வைக்கட்டுமா அப்படின்னு பாசமாக கேட்குற மாதிரி கேட்குறா. எல்லாம் தங்கசாமிக்கு புரியுது. பணத்தை தான் இவன் மதிக்கிறா, புருஷங்கிட்ட இருந்த திறமைய அறியலையே அப்படின்னு மனசை நொந்துக்கிறாரு. இப்போவும் கூட இவர் பணத்தை பெருசாக நினைக்கல. தான் செத்த புறவு முட்டம் பெரியசாமி மாதிரியோ, டேப்பு கதிரேசம் புள்ள மாதிரியோ, காக்காமொழி கோவிந்தசாமி புள்ள மாதிரியோ தன்னையும் ஊருசனம் பெருமையாக எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கவலைப்பட்டிருக்காரு. அப்படி பெருமையாக பேசிக்கிட்டாங்கன்னா அது மட்டும்தான் இம்புட்டு காலமாக நாடகத்தில் உழைச்சதுக்கான பலன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டியை பார்த்து, எனக்கு பசிக்கலடி, சோத்தை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாடக பாட்டை தனக்கு பிரியமான ராகம் போட்டு பாடுறாரு. இஷ்டமெனிக்கு பாடுறாரு. குரல் உடையாமல் பாட்டு வருது. பாட்டை கேட்டு சனம் கூடுது. தனக்கு இப்பையும் ஓச்சல் ஒளிச்சல்ல தொண்டையில் குரலில் உள்ள வரைக்கும் சாவரம் தொட்டும் பாட முடியும்னு தெம்பாக நினச்சிக்கிட்டவர் இப்பெல்லாம் ஊர் தேசத்தில் நாடகம் போடுறதுக்கு விட்டுப்புட்டு டிவி பெட்டி வைக்கிறானுலாமே, சினிமா காட்டுறானுலாமே, அதெல்லாம் எதுக்கு? ஒரு நாடகத்துக்கு ஈடாகுமா? அம்புட்டும் நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டே கிடக்காரு. சனந்தான் பாட்டை கேட்க வந்துருச்சுல்ல, பாடாமல் என்ன பண்ணுவார் மனுஷன்?
பொண்டாட்டிக்காரி பணம் கிடச்ச சந்தோஷத்தில் பாடுறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டே சோத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறா. அறியாதவ அதைத்தான் நினப்பா. நன்றி, வணக்கம்.